பன்னுருட்டி அப்புழுபத்தர் சுடுமண்ணால் டெரக்கோட்டா சிலைகள் வடிவு அமைப்பதில் வல்லவர். வள்ளல் உருவத்தை மண்ணிலே சமைத்தார், சுட்டார், வர்ணம் தீட்டினார். அழகாக வந்திருந்தது அது. வள்ளலாரிடம் வந்து காட்டினார். வாங்கிய மண் உருவ பொம்மையுடன் வெளியே வந்தார். கைகளில் இருந்த மண் உருவம் அப்படியே கீழே நழுவி விழுந்தது, உடைந்தது. விக்கித்து போனார் அப்புழுபத்தர். வள்ளலார் மெல்லன வார்த்தைகளை உதித்தார். பொன்னான மேனியை மண்ணாக்கி விட்டாயே அப்பா. ஏற்கனவே வள்ளலார் தேகம் பொன் தேகம். சுவாமி என அழைப்பதை மட்டுமல்ல, தன்னை வழிவிடுவதையும் விரும்பவில்லை அவர். அன்பரின் மனத்தை நோகடிப்பது அவர் எண்ணம் அல்ல. உடைந்தது சிலை மட்டுமே, அன்பரின் கலை அல்ல. உடைந்த துண்டுகளை பொறுக்கிக் கொண்ட அன்பர் அதேபோல் இன்னொரு சிலையை வடிவு அமைத்தார். அதுதான் வள்ளலார் உருவமாக நமக்கு இன்றும் கிட்டுகிறது. வள்ளல் பிரானின் ஆசி பெற்ற அப்புழுபத்தரின் பரம்பரை இன்னும் சிற்ப தொழிலை தொடர்கிறது. சிற்பங்களை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறது.